இப்ப நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கடை தொகுதி விற்பனைக்காக இருக்குது. யாழ்ப்பாணம் மாவட்டம் உரும்புராய் பகுதியில இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த கடை தொகுதி அமைந்திருக்குது. யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில எந்த இடம் அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னா பலாலி பிரதான வீதி ஓரமாகத்தான் அமைந்திருக்குது. உரும்புராய் பகுதியில அமைஞ்சிருக்கிற உரும்புராய் இந்து கல்லூரிக்கு நேர முன்னுக்குத்தான் இந்த கடை தொகுதி கட்டப்பட்டிருக்குது. இப்ப நாங்கள் இந்த கடை தொகுதிக்கு பின் பக்கத்துக்கு போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த கடை தொகுதிக்கு பின்னுக்கும் வீடு கட்டக்கூடிய ஒரு இடவசதி இருக்குது. மொத்தம் 5 பரப்பு காணிகை இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த கடை தொகுதி கட்டப்பட்டிருக்குது. இந்த கடை தொகுதிக்கு பின்னுக்கு இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த களஞ்சிய சாலையும் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த களஞ்சிய சாலையின் அளவு திட்டம் 22 அடி நீளமும் 12 அடி அகலமும் கொண்டதாக இருக்குது. இந்த 5 பரப்பு காணியின் முன்பகுதியில இந்த கடை அமைந்திருக்குது. ஏனைய 3 பக்கங்களும் சுற்றுமதில் கட்டப்பட்டிருக்குது. அதனுடைய தோற்றத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த காணிக்கு இருக்கிற பயன்தரு மரம் அப்படி என்றா ஒரே ஒரு மாமரம் இந்த காணிக்கு நிக்குது. இப்ப நாங்கள் இந்த கடையின் ஒரு கடையினுடைய முழுமையான தோற்றத்தை பார்ப்போம். ஏனைய 4 கடைகளும் இதே போல தோற்றமுள்ள கடைகளாகத்தான் இருக்குது. மொத்தமாக இருக்கிற 5 கடைகள்ல 37 அடி நீளத்திலையும் 16 அடி அகலத்தையும் மொத்தம் 3 கடைகள் இருக்குது. ஏனைய 2 கடைகளும் 37 அடி நீளமும் 12 அடி அகலத்திலையும் கட்டப்பட்டிருக்குது. இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த 5 கடை தொகுதிகளுக்கும் தனியான மின்சார வசதி, அதாவது தனியான மீட்டர், ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு மீட்டர் தனியான மீட்டர் பூட்டப்பட்டிருக்குது. இந்த 5 கடை தொகுதியையும் பயன்படுத்துபவர்கள் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அட்டாச் பாத்ரூம் வசதி அமைக்கப்பட்டிருக்குது. கொமோட்டோட ஒரு குளியலறை இருக்குது. இப்ப நீங்கள் அதனுடைய தோற்றத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த அட்டாச் பாத்ரூம் தவிர்ந்த ஏனைய 2 மலசல குளங்கள் இருக்குது. இப்ப நீங்கள் அதனுடைய தோற்றத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நீங்கள் முதலாவது மலசல கூடத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மலசல கூடத்தோட இணைந்து இன்னும் ஒரு 2வது மலசல கூடமும் இருக்குது. அதனுடைய தோற்றத்தை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த கடைக்குடைய பின்பகுதியில தான் இது அமைக்கப்பட்டிருக்குது. இந்த கடையை பயன்படுத்துபவர்கள் தங்களுடைய தேவைக்கு இந்த மலசல கூடங்களை பயன்படுத்திக் கொள்ள முடியும். நீர்ப்பாசன வசதியை பார்த்தோம்னா இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த டேங்க் மூலமாக அனைத்து பகுதிகளுமான நீர் விநியோகம் இந்த கட்டட தொகுதிக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற களஞ்சிய சாலையை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த 5 பரப்பு காணிக்க முன் பகுதியில தான் இந்த கடை தொகுதி கட்டப்பட்டிருக்குது. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற ஏனைய பின் பகுதியில முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வீடு அமைக்கிறது அப்படின்னு சொன்னாலும் அமைத்துக் கொள்ள முடியும். அல்லது இந்த கடை தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற வாகனங்களை, கனரக வாகனங்கள் அப்படி என்று சொன்னாலும் அதனை கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு வசதியோட தான் இந்த இட வசதி இருக்குது. இப்ப நீங்க நேர பார்த்து கொண்டிருக்கிற 5 சவர் இந்த மதில்ல பூட்டப்பட்டிருக்குது. ஓபன் ஸ்பேஸ்ல குளிக்கிறதுக்கு அந்த சவரையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த கட்டட தொகுதியின் இடது பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த இடது பக்கத்திலேயும் ஒரு சிறிய கேட் இருக்குது. அதனையும் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த கடை தொகுதியின் இந்த பின்பகுதிக்கு வருவதற்கான பாதையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 12 அடி பாதை இருக்குது. கனரக வாகனங்கள் வந்து போகக்கூடிய 12 அடி பாதை இருக்குது. இப்ப நாங்கள் அதனுடைய தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கேட் வழியாக இந்த வாகனங்கள் வந்து போகக்கூடிய தன்மையில இருக்குது. இந்த கடை தொகுதிக்கு முன்பக்கமும் வாகனங்களை பார்க் பண்ண கொள்ள முடியும். அதற்குரிய இடவசதியும் இந்த கடைக்கு முன்னுக்கு இருக்குது. இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உரும்புராய் இந்து கல்லூரியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த உரும்புராய் இந்து கல்லூரிக்கு நேர முன்னுக்கு தான் இந்த கடை தொகுதி அமைந்திருக்குது. பலாலி பிரதான வீதி ஓரமாக அமைந்திருக்குது. இப்ப நாங்கள் இந்த கடை தொகுதிக்கு மேலே ஏறி அந்த மேல் தோற்றத்தை பார்ப்போம். இந்த கடை தொகுதி கட்டப்படும் பொழுதே இந்த கடை தொகுதிக்கு மேலே 2 கடை தொகுதிகளுக்கான அப்ரூவல் எடுக்கப்பட்டிருக்குது. அதாவது இப்ப கிரவுண்ட் ஃப்ளோர்ல கடை தொகுதி கட்டப்பட்டிருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் கட்டுவதற்கான அனுமதி எடுக்கப்பட்டிருக்குது. இப்ப நீங்கள் அதனுடைய தோற்றத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் கட்டுவதற்கான கம்பி விடப்பட்டிருக்குது. 2 மாடிகளுக்கான அப்ரூவல் இருக்கிறபடியா இந்த கடை தொகுதியை வாங்குறவர்கள் மேலே 2 கடை தொகுதியை கட்டிக்கொள்ள முடியும். யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில பலாலி பிரதான வீதி ஓரமாக அமைக்கப்பட்டிருக்கிற யாழ்ப்பாணம் உரும்புராய் இந்து கல்லூரிக்கு நேர முன்னுக்கு இருக்கிற இந்த கடை தொகுதி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன். இந்த கடை தொகுதியை நீங்கள் பிரித்து வாங்க முடியாது. ஒவ்வொரு கடையாக பிரித்து வாங்க முடியாது. இந்த 5 பரப்பு காணியை மொத்தமாகத்தான் நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும். பிரதான வீதி ஓரமாக இருக்கிற இந்த 5 கடை தொகுதிக்கும் இந்த 5 பரப்பு காணிக்கு உரிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நீங்கள் நேர்ல வந்து பார்த்துட்டு விலை பேசி கழிச்சு வாங்கிக்கொள்ள முடியும். விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது. இந்த கடை தொகுதியையும் காணியையும் வாங்குறேன்டா இப்ப டிஸ்பிளேல விழுந்து கொண்டிருக்கிற இந்த கடை தொகுதியை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த கண்டெக்ட் நம்பரோட நீங்க கண்டெக்ட் பண்ணீங்கன்னா இந்த கடை தொகுதியை நீங்க விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவையா இந்த கடை தொகுதியை வாங்குறதுக்கு இந்த விவரங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க.
இதே போல உங்களோட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும்னா இந்த தளத்துல விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும். இப்ப இதுல விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா இதே போல நீங்களும் விளம்பரப்படுத்தி உங்களோட காணிகள் வீடுகளை நீங்கள் விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னா விளம்பரப்படுத்தல் தேவைக்காக இந்த இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை மீண்டும் இது போல நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.